ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலும் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன். மறுபடியும் ஒரு விஷயம் உங்களை சந்திக்க கற்றுக் கொடுத்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் திரு கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நமது தியானத்துக்கென்று 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வசனத்தை வாசி கேட்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வசனங்கள். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சோடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனங்களை தியானிப்பதற்கு முன்பு இந்த பகுதியில் இதற்கு மேலே இருக்க 2 வசனங்களை வாசித்து விட்டு பிறகு தியானித்தால் நலமாக இருக்கும். அப்போ 18-19 கூட வாசிக்கலாம். நம்ம 18-19. வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். பேதுரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆலோசனை சொல்றாருன்னா, நீங்கள் மேலான அதிகாரமுள்ள யாவருக்கும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அதாவது வேலை ஸ்தலங்களிலே, வியாபார ஸ்தலங்களிலே அல்லது குடும்பங்களில் கூட நீங்கள் இருக்கிற அந்த ஸ்தானத்தில் உங்களுக்கு மேலான அதிகாரம் படைத்த, ஒருவேளை வேலை கொடுத்தவர்களாக இருக்கலாம், அல்லது வியாபார ஸ்தலமாக இருந்தால் உங்களுடைய ஓனராக இருக்கலாம். அப்படி மேலான அதிகாரம் உள்ள அலுவல்களை வேலை செய்கிறவர்கள் அதிகாரியாக இருக்கலாம். அப்படி மேலான அதிகாரம் உள்ள யாவருக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்து அவர்களை கனம் பண்ண வேண்டும். உண்மையான ஒரு கிறிஸ்தவ குடிமகன்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அது நிமித்தம் ஆண்டவர் உங்கள் பேரிலே மகிழ்ச்சி அடைவார், உங்களிடத்தில் கர்த்தர் பிரியமாக இருப்பார் என்று ஒரு மிக முக்கியமான ஒரு ஆலோசனையை இங்கே சொல்லிவிட்டு தான் அடுத்தது 21-23 வரையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய திவ்ய சுபாவத்தை குறித்து, அதிலும் குறிப்பாக சிலுவை பாடுகள் மத்தியிலே அவர் வெளிப்படுத்தின அந்த திவ்ய சுபாவத்தை குறித்து இங்கே பேதுரு எழுதுகிறார். இதை குறித்து பவுலும் தன் நிருபத்தில் சொல்லியிருக்கிறார். ரோமர் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை கூட வாசிக்கலாமே. ரோமர் 13:1-2 வசனம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினியை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். அதாவது இந்த வசனங்களை பேதுரு எழுதினதின் பின்னணி ஒன்று இருக்குது. அதை அறிமுகமாக பார்க்கணும். என்ன பின்னணின்னு கேட்டீங்களா? அந்நாட்களில் 1ஆம் நூற்றாண்டிலிருந்து அதுக்கு முன்னிருந்து கூட ரோம சாம்ராஜ்யம் முழுவதும் ஏராளமான அடிமைகள் இருந்தார்கள். அடிமை சந்தைகள் இருந்தது. ஒரு குறிப்பின்படி கிட்டத்தட்ட 6 கோடி அடிமைகள் உலகம் முழுவதும் இருந்திருக்கிறார்கள். அடிமைகள் என்று சொன்னால் அந்த நாட்களிலே அவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. பேசவோ எழுதவோ தன் தேவைகளை சொல்லவோ எந்த உரிமையும் கிடையாது. அப்படி எந்த உரிமையும் இல்லாத ஒரு காலம். இப்போதான் ஒரு சின்ன பிரச்சனை அல்லது விரோதமான ஒரு அதிகாரம் என்று சொன்னால் உடனே எதிர்த்து நிற்கிறார்கள், சங்கம் அமைத்து போராட்டம் நடத்துகிறார்கள்.
அதுக்குன்னு சட்டங்கள் இருக்கிறது, அநேகம் இருக்கிறது. அந்த நாட்களில் அப்படி கிடையாதுங்க. அடிமைகளுக்கு அப்படி கிடையாது. எதையும் பேச முடியாது, விருப்பத்தையே சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட ஒரு பொருளை போலத்தான் அவர் இருந்தார். தத்துவ மேதையாகிய அரிஸ்டாட்டில் இந்த அடிமைகளை குறித்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அந்த அடிமைகள்ங்கிறது அவர்கள் உயிரோடு இருக்கிற உயிருள்ள ஒரு பொருள் அப்படி சொல்றாங்க. A slave is a living tool அப்படி சொல்றாரு. அடிமைகள் என்றால் அவர்கள் உயிருள்ள ஒரு பொருள் அப்படின்னா பார்த்துக்கங்களேன். அந்த நாட்களில் ஒரு விவசாயத்தில் பயன்படுத்தப்படுகிற ஒரு பொருளை போல், நாம் கையாளுகிற ஒரு பொருளை போல்தான் அடிமைகளை அவர்கள் நினைத்தார்கள், பயன்படுத்தினார்கள். எஜமான் நினைச்சா அடிமைகளை கொன்று போடலாங்க, எந்த தண்டனையும் கொடுக்கலாம், கேட்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஏராளமான அடிமைகள் ரோம சாம்ராஜ்யத்தில் இருந்த பொழுது என்ன நடந்ததுன்னா, சுவிசேஷ வசனத்தை கேட்டு அநேக ஏராளமான அடிமைகள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று கிறிஸ்தவரானார்கள். அப்படி கிறிஸ்தவராகி அவர்கள் சபைக்கு உட்பட்டார்கள். அப்படி சபைக்கு உட்பட்ட பொழுது ஒரு குறிப்பு கூட உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 1 26 28 வசனத்தை இதை பேஸ் பண்ணி தாங்க பவுல் எழுதியிருக்கிறார். அப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்படி அடிமைகளெல்லாம் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு உட்பட்டு எஜமான்கள் அடிமைகள் எல்லாமே சபைக்குள் இருந்தார்கள். ஒரு சகோதரராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் வல்லமை அப்படி விட்டு ஐக்கியத்தை கொடுத்தது. அதை மனதில் வைத்து ஒரு எழுதப்பட்ட ஒரு குறிப்பை கூட உங்களுக்கு ஒரு நினைப்பூட்டுதலாக சொல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாமா? எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஆகவேதான் புதிய ஏற்பாட்டில் குறிப்பாக நிருபங்களிலே அதிகமாய் எஜமான்களை குறித்தும் வேலைக்காரர்களை குறித்தும் அடிமைகளை குறித்தும் அவர்களுக்கான ஆலோசனை போதனைகளை குறித்து நிருபங்கள் அதிகமாக நீங்கள் பார்க்கலாங்க. ஆகவே தான் அந்த நிருபங்கள்லாம் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எபேசியர் 6 நீங்கள் 5-6 வசனம், கொலோசியர் 3:22, 1 தீமோத்தேயு 6:1-2, தீத்து 2:9-10 இதெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆக இப்படி அடிமைகளாக இருந்து ரட்சிக்கப்பட்டு சபைக்கு உட்பட்டு எஜமான்கள் அடிமைகள் ஆகிய கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். ஆகவே தான் அவ்வளோ பேருக்கு ஆலோசனை சொல்லி இந்த நிருபத்தெல்லாம் எழுதுறாங்க. அப்படி தான் பேதுருவும் எழுதுறாருங்க. இப்படிப்பட்ட அடிமைகளாயிருந்து ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் அவர்கள் சபைக்கு உட்பட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, தாங்கள் கிறிஸ்தவர்கள் சுயாதீனர்கள், கிறிஸ்துவுக்கள் நாங்கள் சுதந்திரவாளிகள் என்கிற சந்தோஷம் மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகிறது. நீங்கள் ரோமர் 6:17-18, 7:6, 1 கொரிந்தியர் 7:22, 1 கொரிந்தியர் 12:13 நீ வாசித்து பாருங்க. நீங்க அப்படி தாங்கள் கிறிஸ்துவுக்குள் சுதந்திரவாளி என்கிற சந்தோஷம் மகிழ்ச்சி அவர்களுக்குள்ள உண்டாகிவிட்டது. இது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, சபையில இருக்கிறது போலவே, சபையில நடந்து கொள்ள போலவே இவர்கள் அடிமைகளாயிருந்து கிறிஸ்தவரானவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் வீட்டிலேயும் சரி வேலை ஸ்தலங்களிலும் சரி அவர்கள் எஜமான்களிடத்திலே அப்படி நடந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். முன்பு இருந்தது போல எஜமான் அடிமை என்ற உறவு இல்லாமல் நாங்கள் சுதந்திரவாளி என்பது போல வேலை ஸ்தலங்களிலும் வீடுகளிலும் நடந்து கொண்டார்கள். அங்கதாங்க பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை சரி செய்வதற்குத்தான் பவுலும் பேதுருவும் இப்படிப்பட்ட ஆலோசனை எல்லாம் கொடுக்குறாங்க. அதுதான் இப்போ நம்ம 18-10 வாசித்து கேட்டோம். மேலான அதிகாரம் உள்ள எல்லாருக்காக நீங்கள் கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு சொல்றாரு. இதுல இன்னொரு விஷயம், எஜமான அடிமை உள்ள உறவை ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த உறவு எப்படி இருக்கணும் என்பதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளுங்க பிலோமோன் நிருபம். அதை நீங்கள் நல்லா உட்கார்ந்து தியானம் பண்ணி பாருங்க. அதில் விவரமாக பவுல் எழுதுவாருங்க. இப்படி இந்த பிரச்சனை உண்டான பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆலோசனை, சபைக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனை,
நீங்கள் அடிமைகளாக அழைக்கப்பட்டிருந்தால் உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இன்னும் என்ன சொல்றாரு பாருங்க, ஒருவேளை எப்படிப்பட்ட எஜமான்கள் உங்களை கொடுமை நடத்தினாலும் கடுமையாக நடத்தினாலும் நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அப்படின்னு ஒரு போதனை சொல்றாரு. மிக முக்கியமான இன்னொரு போதனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிக்கணுங்க, இன்றைக்கு இருக்கிற நமக்கு தேவையானது தான் சொல்றாரு பாருங்க. நீங்கள் அநியாயமாய் பாடுபட்டால் பொறுமையோடு சகித்து கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்ள முடியுமா? இது ரட்சிக்கப்படுறது முன்னாடி ஏற்றுக்கலாம், ரட்சிக்கப்பட்ட பிறகு எஜமா அடிமைகள் எல்லாம் ஒரே சகோதரர்களாக இருக்கும் பொழுது இப்படி ஏற்றுக்கொள்ள முடியுமா? இப்போ சொல்றாரு பாருங்க, நீ வாசிக்கலாமா? 2ஆம் அதிகாரத்தில் 19-20 மறுபடியும் வாசிக்கலாம் நீங்க. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தியுண்டு? பாத்தீங்களா? போதும். அப்படி பாருங்க, புதிய பொல்லாதலா இருந்தாலும் நடத்தினாலும் நீங்கள் சகிக்கத்தான் வேணும் என்கிற ஒரு டீச்சிங் கொடுக்குறாருங்க. நீங்க பொறுமையாக தான் இருக்கணும், அதுதான் தேவனுக்கு பிரியம் என்று சொன்னால் எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? அதோடு நிறுத்தலுங்க. இதற்கென்றே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றது தான் இன்னும் ரொம்ப விசேஷமா இருக்கிறது. 21 வாசிங்களேன். எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள்? ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சூடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து பாத்தீங்களா? இதற்கென்றே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கு. எதற்கென்று? ஸ்தோத்திரம். பாடுபடும்படியாக, சகிக்கும்படியாக, பொறுமையாக இருக்கும்படியாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்ன அந்த ஆலோசனை எத்தனை பேர் ஏற்றுக்க முடியுங்க? ஆனால் முக்கியமாக சொல்றாருங்க, சொன்னதோடு நிற்காம இதுக்கு உதாரணமாக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுறாருங்க. அவர் எவ்வளவு பொறுமையாயிருந்தார், சகித்தார், யாரையும் பயமுறுத்தவில்லை, பாடுபடும்போது பயமுறுத்தவில்லை, வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. அப்படியே கிறிஸ்து இயேசுவையே கவனித்து பாருங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மாதிரியாக வைத்து நீங்கள் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிந்து ஸ்தோத்திரம் கனப்படுத்தி நீங்கள் உங்களை அர்ப்பணித்து நடக்க வேண்டும், அது தேவனுக்கு பிரியம் அப்படின்னு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிறார். இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம வீடுகளிலேயும் சரி, வேலை ஸ்தலங்களிலேயும் சரி, இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள் இது. நான் ஏன் கீழ்ப்படியணும்? நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன், நான் இவ்வளோ சம்பளம் வாங்குறேன். இன்றைக்கு அப்படி சம உரிமை பேசக்கூடியவர்கள் பெருகிவிட்டார்கள் கிறிஸ்தவ வீடுகளிலே. அதுதான் சொல்றதுக்கு, உலகத்தை விட்டுருங்க, கிறிஸ்தவ வீடுகளிலேயே இன்றைக்கு சம உரிமை பேசி பிரமாணத்தை மீறி வாக்குவாதம் செய்து எத்தனை குடும்பத்தில் இன்றைக்கு இது நிமித்தம் கலவரங்கள், விவாகரத்துகள் இருக்கிறது என்றால் ஏதோ அந்த முதல் நூற்றாண்டில் இருந்த விசுவாசிகளுக்கு உரிய ஆலோசனை மட்டும் இல்லைங்க, இது இன்றைக்கு இருக்கிற திருச்சபைகளுக்கும் உரிய ஆலோசனை இது. ஆகவே கவனிக்கணும். கணவன் மனைவியாக இணைக்கப்பட்டிருந்தால் மேலான அதிகாரத்தை ஆண்டவர் புருஷனுக்கு கொடுத்திருக்கிறார். புருஷனை தலையாக வைத்திருக்கிறார், குடும்ப தலைவராக வைத்திருக்கிறார். புருஷனுக்கு கிறிஸ்து தலை, கிறிஸ்து, புருஷன், மனைவி. இந்த ஒழுக்கத்தை குடும்பங்கள் இன்றைக்கு மீறுவதனால தாங்க பிரச்சனை. ரொம்ப கவனிக்கணுங்க. வேதத்தை தான் போதிக்கிறேன். மேலை நாடுகளில் இப்படி இதெல்லாம் ஏத்துக்கிறது இல்லைங்க. ஒருத்தர் சொன்னாருங்க, கல்யாணத்தில் இப்படி உடன்படிக்கை செய்யும் பொழுது, வாக்குறுதி கொடுக்கும் பொழுது மனைவி சொல்லணும், உமக்கு கீழ்ப்படிந்து உமக்கே பிரியமாய் நடப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். இப்போ அந்த கீழ்ப்படிந்து என்ற வார்த்தையை எடுத்துட்டாங்க, அதை சொல்றதே கிடையாதுங்க. ஏனென்றால் அவர்கள் அப்படிலாம் இல்லை என்று சம உரிமை பேசு. ஆகவே தான் மேலை நாடுகளிலே ஏராளமான விவாகரத்துக்கள் சர்வசாதாரணம். பார்த்தீங்களா? வேதத்துக்கு முரணாய் என்னைக்கு நடக்க ஆரம்பிக்கிறதோ சபை, அங்கே பிரச்சனை தான். இதை கேட்குறவங்க கவனிக்கணும். ஆகவே இந்த சப்மிஷன் வார்த்தை ரொம்ப முக்கியம். அர்ப்பணிப்பது, ஒருத்தர் அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து கர்த்தர் வைத்த ஸ்தானத்திலிருந்து கனி கொடுங்கள், அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, இதில் இருந்து 3 விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். முதல் குறிப்பு,
பாடுகளுக்கு மாதிரி இயேசு. பாடுகளுக்கு மாதிரி இயேசு. இப்ப 21வது வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். நான் சொன்னது போல நமது வேலை ஸ்தலங்களிலே, குடும்பங்களிலே, ஏன் ஊழியங்களிலே கூட நாம் பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் நாம் உற்று நோக்க வேண்டியவர், உற்று கவனிக்க வேண்டியது நமது அருள்நாதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைத்தான். ஏனென்றால் அவர் பட்ட பாடுகள் கொஞ்ச நஞ்சமல்ல. இப்போ நம்ம லெந்து நாட்கள் இருக்கிறோம். அநேக சபைகள் லெந்து நாட்களை ஆசரிக்கிறார்கள். லெந்து நாட்களை ஆசரிப்பதனுடைய பலன் என்ன? கவனிக்கணுங்க. இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து தியானிப்புறோம் என்று சொன்னால் அவரை உற்று கவனிக்கணுங்க. இல்லாமல் 40 நாள் 41 நாள்லாம் பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த நாட்களிலே அவர் பாடுகளை அனுபவித்தார். பாடுபடுவேன் என்று பாடுவதற்கு முன்னமும் சொன்னாருங்க. அதன்படியே அவர் வாழ்ந்தார். சில இடங்களை உங்களுக்கு நான் அப்படி சுட்டி காட்ட விரும்புகிறேன். அவர் தமது பாடுகளை குறித்து முன்னறிவித்தாருங்க ஆண்டவர் இயேசு. மார்க்கு சுவிசேஷம் 8:31, அதே மார்க்கு 10:45, லூக்கா 24:46 இதெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா தமது பாடுகளை குறித்து இயேசு அறிவித்தார். அதில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் மார்க்கு சுவிசேஷம் 8:31. அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர் தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். இந்த நிருபத்தை, அதாவது இந்த 1 பேதுரு 2:21 வாசிக்கிறோமே, இந்த சத்தியத்தை எழுதின பேதுருவே ஒரு காலகட்டத்தில் இந்த பாடுபடுவதை குறித்து அவர் ஏற்றுக்கிடலைங்க. நீங்கள் மத்தேயு 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. ஆண்டவர் இயேசு அங்கத்தான் ரொம்ப தீர்க்கமாக சொல்லுவார். சிலுவை பாடுகள் குறித்து நான் எருசலேமுக்கு போகணும், மூப்பராலும் யூதர்களாலும் நான் அடித்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்து 3ஆம் நாள் விழுந்திருக்கணும் அப்படின்னு அங்கே சொல்லுவாருங்க. உடனே சீமோன் பேதுரு என்ன செய்வார் பாருங்க, இயேசுவை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொண்டார். இப்படி உமக்கு சம்பவிக்க கூடாது என்று சொல்லி. என்றால் ஆரம்பத்தில் இவர் எதிர்த்து நின்னாருங்க, பாடுலாம் கூடாது அப்படின்னு சொல்லி. அதோடு நிற்கணுங்க. இயேசுநாதரை கெத்செமனே தோட்டத்தில் கைது செய்த பொழுது பட்டைத்து உருவி மல்கிசன் காதை வெட்டினார் பாருங்க, தலைக்கு குறி வச்சாருங்க, தப்பி காது போச்சு. அந்த அளவுக்கு பாடுகள் கூடாது என்று எதிர்த்து நின்றவர் தான் இந்த பேதுரு. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துக்கு பிறகு, உயிர்த்தெழுதலுக்கு பிறகு ஊழியத்தை பெற்றுக்கொண்ட பேதுரு இந்த பாடு மரணத்தின் ரகசியத்தை குறித்து, ஆழமான சத்தியத்தை குறித்து அறிந்து அதை ஏற்றுக்கொண்டு அதிலே பழகின பிறகுத்தான் கிறிஸ்துவின் நிமித்தம் படுகிற பாடுகள் எத்தனை மேன்மையானது உணர்ந்து தாங்க சபைக்கு எழுதுறார் என்றார். நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்களா? ஒருவேளை இந்த கேட்குறவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால் கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகளை சகித்து கொண்டிருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்டது நிமித்தம் ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இம்சையாகவே இருக்குதா? ஏன் ரட்சிக்கப்பட்டு நிலைமை கூட போயிருக்கீங்களா? கர்த்தர் உங்களோடு தான் பேசுகிறாருங்க. கவனிங்க. ஆண்டவர் இயேசுவே சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 10-11 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான பொய்யான மொழி சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்கள் அப்படி சொன்னாருங்க. அப்போ அவர் நிமித்தம், ஏற்றுக்கொண்ட நிமித்தம் பாடுகள் வரும், உபத்திரம் வரும் அப்படி சொல்லியிருக்காருங்க. மட்டுமல்ல, யோவான் 16:33 படி உலகத்திலே உபத்திரவு உண்டு, ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லி தேற்றுதை நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னார். இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட பாடுகள் உத்தமத்தின் நிமித்தம், உண்மையின் நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்தை, அவமானமா, பாடுகளா? பயப்படாதீங்க. இயேசு அந்த பாதவழியாய் போயிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் ஆண்டவரை பாருங்கள், அவரை பாருங்கள். ஒரு புதிய பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாங்கள் சொல்லுகிறேன், கர்த்தர் சொல்றான்னு ஏற்றுக்கிடுங்க. மகிமைக்கு போகிற பாதையே பாடுகள் தாங்க.
இப்படி சொல்லுகிறேன், பாடுகளின் பாதைத்தான் மகிமைக்கு போகக்கூடிய பார்வை. இக்காலத்தில் நீங்கள் பாடுபட்டால் இனி வரும் நாட்களில் நீங்கள் அவரோடு ஆளுகையும் செய்யலாம். இந்த வேத வசனத்தின்படி ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆற்றார்னு நினைச்சு விசுவாசி தேற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை திடப்படுத்தி பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. என்னுடைய இத்தனை வருஷம் ஊழியத்தில் நான் ஆண்டவரை மட்டும் அவர் பார்க்காதிருந்தால், அவர் பாடுகளையும் அவர் அடைந்த நிந்த அவமானத்தை மட்டும் நான் பார்க்காம இருந்திருந்தா நான் ஊழியத்தில் நிலைச்சிருக்கவே முடியாது. இத்தனை வருஷங்கள் உருண்டோடி விட்டது. இந்த இத்தனை வருஷங்களிலே பாடுகள், நிந்தைகள், அவமானம் வரும் பொழுதெல்லாம் என்னை தேற்றக்கூடியது, பலப்படுத்தக்கூடியதுன்னு சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் தான். அதுதான் என்னை பலப்படுத்தி இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறது. அதை தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பயப்படாதீர்கள், ஆண்டவரை பாருங்கள், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. இது 2 வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த குறிப்பில் சொல்ல நான் விரும்புகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மறுபடியும் ஒரு விஷயம் அந்த 21 வாசிங்க பார்க்கலாம். 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். 2 வார்த்தை கவனிக்கணுங்க. இது கிரேக்கத்திலிருந்து உங்களுக்கு சொல்லுவேன், அதோட அர்த்தம் என்னன்னு சொல்லி. ஒன்று மாதிரி, எக்ஸாம்பிள். இயேசு மாதிரியே வைத்து போனார். எக்ஸாம்பிள்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஆங்கிலத்தில் ரைட்டிங் அண்டர் அப்படின்னு வருதுங்க. ரைட்டிங் அண்டர், கீழே எழுதுதல் அப்படின்னு வருது. இது கிரேக்க பதத்துடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு கிரேக்கத்தில் இப்படி இருக்கு பாருங்க, நீங்க பார்த்துக்குங்க. ஹிப்போகிராமோம் அப்படின்னு அர்த்தங்க. ஹிப்போகிராமோம். இந்த ஹிப்போகிராம்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, கீழே எழுதுதல் அப்படின்னு சொன்னால், குறிப்பாக நம்ம சில ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களாம் தெரியும், கார்பனை வச்சு நம்ம எழுதுவோம். இன்னொரு காப்பிக்காக கார்பனை வச்சு எழுதி ஒரிஜினல் நம்ம கொடுப்போம், காப்பியை நம்ம வச்சுக்கிடுவோம். ஒரிஜினல் என்ன இருந்ததோ அதுதான் அப்படியே டிட்டோவா அந்த காப்பியில் இருக்குங்க. தான் கார்பன் காப்பி நம்ம சொல்கிறோம். அதை போல் இன்னொரு விஷயம் சொல்கிறோம், இன்னும் கூட எளிதா ஜெராக்ஸ் காப்பின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த நாட்களில் ஒரிஜினலை வச்சு அதை போல ஒரு காப்பி எடுக்கிறோம். அப்போ ஒரிஜினல் எப்படி இருக்கிறதோ அதை போலவே காப்பி இருக்கும், எந்த மாற்றமும் இருக்காது. கார்பன் காப்பி ஆகட்டும், ஜெராக்ஸ் காப்பி ஆகட்டும். அதை போல் ரைட்டிங் அண்டர் அப்படின்னா இதுதாங்க என்ன அர்த்தம். ஸோ ஒரிஜினல் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் இந்த காப்பியில் இருக்கும். அதே போல் நமக்கு மாதிரி ஒரிஜினல் இயேசு ஒரிஜினலாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் ரத்தத்தால் மீட்கப்பட்ட நீங்களும் நானும் அவரது காப்பியாக இருக்க வேண்டும், அவரை போலவே இருக்க வேண்டும். அவருடைய திவ்ய சுபாவங்களுக்கு பங்குள்ளவர்களாய் அதை வெளிப்படுத்தணுங்க. அவருடைய அன்பு, ஆத்ம பாரம் மற்றும் பரிசுத்தம், ஜெப வாழ்க்கை, நிச்சய நம்பிக்கை, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லா விதத்திலும் இயேசுவே மாதிரியா இருக்கணும். குறிப்பாக பாடுபடுவதிலும் ஸ்தோத்திரம். அவர் பாடுபட்டார், நாமும் பாடுபட்டு அந்த பாடல் மத்தியில் அவர் பழிவாங்கவில்லை, நாமும் பழிவாங்காம, அவர் பதில் பேசவில்லை, நாமும் பதில் பேசி மாம்சத்தை வெளிப்படுத்தாம இயேசுவை போலவே வாழ வேண்டும் என்பதின் அர்த்தம் தாங்க இந்த மாதிரி என்று சொன்னால். இந்த வார்த்தைக்கு எவ்வளோ அர்த்தம் இருக்கு பார்த்தீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை பாடுகள், நெருக்கம், உபத்திரம் வந்தாலும் ஸ்தோத்திரம், அந்த கிறிஸ்துவின் சுபாவத்தை விட்டு மட்டும் இறங்கி வரக்கூடாது. அதுதான் ரொம்ப 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 முக்கியம். இந்த கடைசி நாட்களிலே ரொம்ப அவசியம். வேலை ஸ்தலங்களிலே, குடும்பங்களிலே சாத்தான் உங்களுடைய தனித்தன்மையை கெடுப்பதற்கு, ஆவிக்கிற தன்மை இறங்கி வந்துவதற்கு பல சந்தர்ப்பங்கள் எல்லாம் பண்ணுவான். உங்களை இறக்கணும்னு சொல்லி ஆவிக்கிற நிலைமையிலிருந்து கவனிங்கள். இயேசுவை பாருங்கள். சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் பொழுது தூஷித்தார்கள். நீ தேவனுக்கு மானையானால் சிலுவைந்து இறங்கி வா என்று சொன்னார்கள். இயேசுநாதர் இறங்கி வரவே இல்லை. இறங்கி வந்தால்தான் அவர் மேசியா என்று யூதர்கள் சொன்னார்கள். ஆனால் அவர் இறங்கி வராததால் தான் அவர் மேசியா, தேவகுமாரங்க. பார்த்தீங்களா? ஆக இப்படி உங்களுடைய ஆவிக்குரிய ஸ்தானத்தை விட்டு விலக்குவதற்கு சாத்தான் மனிதர்கள் போராடுவார்கள். இயேசுவை பாருங்கள். ஸோ தொடர்ந்து அவர் அடிச்சுவிட பின்பற்றுங்கள். ஸோ அதுதான் ஆண்டவருக்கு பிரியம். அது பின்னாட்களுக்கு மகிமையா இருக்கும். ஹல்லேலூயா. அப்புறம் இன்னொரு வார்த்தையை நான் சொன்னேன், அடிச்சுவடுகளில் அப்படின்னு இல்லையா? அடிச்சுவடுகள். இந்த அடிச்சுவடு அப்படின்ற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா?
அதுக்கு கிரேக்கத்தில் என்ன இருக்குன்னா இக்னேஷின் அப்படின்னு வருதுங்க. இக்னேஷின் அப்படின்னு வருது. அதன் பொருள் என்னன்னா கால் தடங்கள், ஃபுட் பிரிண்ட்ஸ், கால் தடங்கள் என்று சொன்னால் ஒரு கால் தடத்தை பின்பற்றி போவது போல். ஒரு இடம் வழி தெரியல, போய் சேரணும், கால் தடம் அழகா இருக்குதுன்னு சொன்னா அந்த கால் தடத்தையே பின்பற்றி போய் சேருவது போல் நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு இருக்குதுங்க. அவருடைய கால் தடம், அவருடைய பாதை என்ன? அதுதான் பாடுகள், நிந்தை, அவமானம், போராட்டம். ஆக நிந்தை, அவமானம், போராட்டம் தாங்க அவருடைய அடிச்சுவடு. ஆகவே இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, ஏன் எனக்கு இந்த பாடு, ஏன் இந்த உபத்திரம் என்று சொன்னா அதுதான் இயேசு கிறிஸ்துவின் கால் தடம், அதுதான் அவருடைய ஃபுட் பிரிண்ட்ஸுங்க. ஆகவே கேட்கிற கத்திரி பிள்ளைகள் ஸ்தோத்திரம், இயேசு இந்த பாதையை கடந்து போயிருக்கிறார். ஆகவே தைரியமாக நாம் முன்னேறும்படி, நம்ம பரிபூர்ணத்தை நோக்கி முன்னேறும்படி தேவன் அழைக்கிறான். விசுவாசித்து நீங்கள் முன்னேறுங்கள், பின்வாங்காதிருங்கள். ஸ்தோத்திரம். ஒன்றை மட்டும் சொல்கிறேன், ஆரம்பம் அப்படி இருக்கலாம், பாடு இருக்க, ஆனால் முடிவு அப்படியே இருக்காது, முடிவு மகிமையா இருக்கும். ஹல்லேலூயா. உங்கள் பாடுகளுக்குரிய பலனை கர்த்தர் தருவார், உங்கள் அவமானத்துக்குரிய பலனை கர்த்தர் தருவார், உங்கள் நிந்தனைக்குரிய பலனை கர்த்தர் தருவார். ஸ்தோத்திரம். உங்கள் கண்ணீரையெல்லாம் துருத்தில் வைத்திருக்கிறவர், உங்கள் அலைச்சல்கள் எல்லாம் எண்ணி வைத்திருக்கிற தேவன் உங்களை அடுத்த முன்பாக வைக்கப்பட்டே போய்விட விட மாட்டார். ஒரு நாள் வரும், உன் வெட்கத்துக்கு பதிலாக 2 மடங்கு கர்த்தர் பலனை கொடுப்பார். நீங்கள் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தை அறுவடை செய்ய கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆகவே பேதுரு சொல்ற வார்த்தை எவ்வளவு முக்கியமான ஒரு வார்த்தை பாருங்க. அடிச்சுவடுகளில் பின்பற்றி வரும்படி மாதிரியை காண்பித்து போனார். இயேசு கிறிஸ்துவை குறித்து பலர் பலவிதமான தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள், பேசுகிறார்கள். கிறிஸ்துவன் மட்டுமல்ல, வெளியாட்கள் கூட இயேசு என்றால் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் மாட்டு தொழுத்தில் பிறந்ததுனால அவர் ஒரு குழந்தையாகவே பார்க்கிற கூட்டம் இருக்கிறது. இன்னும் சிலர் அவர் நல்ல ஒரு போதகராக, நல்ல டீச்சராக பார்க்க இருக்கிறார்கள். இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா அவர் நல்ல சுகமளிக்கிறவர், அற்புதமூர்த்தி அப்படின்னு பார்க்குறாங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா அவரை நம்பினவர் அவர் கைவிடுவதில்லை என்று பார்க்கிறார்கள். எல்லாம் உண்மைதாங்க. மாட்டு தொழுத்தில் பிறந்தாரு, அவர் தச்சனுடைய குமாரனா இருந்தார், தகப்பனுக்கு கீழ்ப்படிதலோடு கூட தாய் தகவன் கீழ்ப்படிந்தார். எல்லாம் உண்மைதான். ஆனால் இதை காட்டிலும் மேலான ஒரு தன்மை இருக்கிறது. அதுதான் ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து, பாடுபடுகிற கிறிஸ்து, சஃபரிங் கிரைஸ்ட், சஃபரிங் சேவியர். அதை பேசுறது கிடையாதுங்க. ஏன் அதை பேச மாட்டான்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு நிறைய இப்படிப்பட்ட உபதேசக்காரில் வந்துட்டாங்க. உங்களுக்கு பாடுகளே கிடையாது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார் என்று சொல்லி ஒரு ஆழமில்லாத கிறிஸ்தவம், அர்த்தமில்லாத கிறிஸ்தவத்தை போதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் வேதத்திலிருந்து சில வசனத்தோடு நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். கவனிங்கள் கத்திரி பிள்ளைகளே. ஸ்தோத்திரம். நீங்கள் 1 கொரிந்தியர் 2:2 1 கொரிந்தியர் 1:23 வாசித்து பார்த்தீங்கன்னா, பரிசுத்த பவுல் இயேசு கிறிஸ்து எப்படி பார்க்கிறார் பார். வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 2:2 வசனமும் 1:23 வசனமும். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். சிலுவையில் அறையப்பட்ட அவரையே 23 வாசிங்க. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். பாத்தீங்களா? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே நாங்கள் பிரசங்கிக்கிறோம். பாத்தீங்களா? பிரசங்கம் முழுவதும் பார்த்தீங்கன்னா சிலுவையில் அறையப்பட்ட இயேசு என்று அந்த பாடுகளை பாடுபடுகிற கிறிஸ்துவாக பவுல் பார்த்தாருங்க. அவர் பாடுபட்ட பொழுது அதுதான் அவரை பலப்படுத்தினது. அதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு சொல்றாருங்க. சோத்திரம். இன்றைக்கு அந்த பாதை வழியா போறீங்களா? சோத்திரம். கிறிஸ்து இயேசு கவனித்து அவர் இந்த பாதை வழி போயிருக்கிறார் என்று உங்களை பலப்படுத்திக் கொள்ளும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். இன்னும் சென்ற 2-3 வருஷத்தை கூட வாசிக்கணுங்க. இந்த சிலுவை தியான நாட்கள் இல்லையா, வசனத்தை தியானிப்பது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வரல கொஞ்சம் வாசிங்களேன். யோவான் 15:18 முதல் 21 வசனம். உலகம் உங்களை பகைத்தால்
அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. போதும். உலகம் என்னை பகைத்தது, அது உங்களையும் பகைக்கும். எனக்கு பாடுகள் உண்டானால் உண்மையான கிறிஸ்தவனா இருந்தா உனக்கும் பாடுகள் உண்டு. உண்மையான கிறிஸ்தவன்னா வேலை சாத்த உத்தமா இருக்கிறது, லஞ்சம் வாங்காம இருக்கிறது, மற்றவங்கள குறுக்கு வழியில முன்னேறு நினைக்காம இருக்கிறது, குறுக்கு வழி சம்பாதிக்க நினைக்காம இருக்கிறது, இதுதான் உண்மையான கிறிஸ்தவன். அப்படிப்பட்ட உத்தமர்களுக்கு பாடுகள் உண்டு, உபத்திரம் உண்டு. என்னை உலகம் பகைத்தால் உங்களையும் பகைக்கும். என்ன அருமையான ஒரு வார்த்தைங்க அது. இன்னொரு வருஷம் கூட வாசிக்கலாம். 10ஆம் அதிகாரம் மத்தேயு 21 சில வார்த்தைகள் வாசி பார்க்கலாம். மத்தேயு 10:21 இருந்து. சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். பெற்றாருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறுபட்டணத்திற்கு ஓடிப்போங்கள். மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலுடைய பட்டணங்களை எல்லாம் சுற்றி முடியாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாத்தீங்களா, என்ன அருமையான வசனங்க அதெல்லாம். எபிரேயர் 2:10 இப்படி சொல்லுதுங்க, ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினால பூரணப்படுத்துவது பிதாவுக்கு ஏற்றதாயிருந்தது. ஏன்? உங்களை நிச்சயத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு, மகிமையிலே சேர்ப்பதற்கு. இப்போ ஆண்டவர் எதுக்காக அந்த பாடுபட்டார்? ஏதோ பாடுபட்டு இந்த உலகத்தில் அழிஞ்சு போறதுக்கு இல்லை. பாடுபடுகிற உங்களை நிச்சயத்திலே கொண்டு வந்து சேர்ப்பதற்கு இயேசு பாடுபட்டார். ஆகவே அவருடைய அடிச்சொடுகளை மாதிரி பின்பற்றி நடக்கிற கூட்டம் நீங்களும் நானும் பொறுமையாய் சகித்து ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை நம்பி தொடர்ந்து முன்னேறுங்கள், பின்வாங்காதிருங்கள். ஸ்தோத்திரம். ஒரு நாள் உங்களுக்கு மகிமை உண்டு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு சிலுவைக்கு அருகே வருகிறோம். ரட்சிக்கப்படுவதற்கு சிலுவைக்கு நேராய் சிலுவைக்கு அருகே வருகிறோம், ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு சிலுவையை சுமந்து கொண்டு போகணும். இதுதாங்க கிறிஸ்தவம். சிலுவைக்கு வந்து ரட்சிப்பை பெறுவது, ரட்சிக்கப்பட்ட பிறகு சிலுவை சுமப்பது. அதை தான் அப்பா சொன்னாருங்க. லூக்கா 9:23. லூக்கா 9:23. பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பாத்தீங்களா? அப்ப சிலுவை சுமக்கிற கிறிஸ்தவர்களாய் அது நிமித்தம் அதை அவமானமாக எண்ணாமல் மகிழ்ச்சியாக எண்ணி ஆண்டவரை சார்ந்து இந்த ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடும்படி தேவன் நம்மை அழைக்கிறார். இப்போ நம்ம பார்த்தோம் பாடுகளுக்கு மாதிரி இயேசு. சரிங்களா? சரி, இப்போ 2வது குறிப்பை பார்ப்போம். பாவமற்றவராய் பாடுபட்டார் இயேசு. பாவமற்றவராய் பாடுபட்டார் இயேசு. இதே பகுதியில் இருந்தா பார்க்கிறோம். இப்போ 1 Peter 2:22. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் பாவம் செய்யவில்லை, வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. நமக்கு பாடுகள் வரும் பொழுது, சில உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள் வரும் பொழுது, அது தொடர்ந்து வரும் பொழுதெல்லாம் நம்ம சில கேள்வி கேட்கிறோம். பொதுவாக நம்ம எல்லாம் கேட்கிற கேள்விதான், ஏன் ஆண்டவரே எனக்கு? நான் என்ன பாவம் செய்தேன் ஆண்டவரே? எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே? இந்த கேள்வியை நம்ம கேட்கிறோம். அது நியாயம்தாங்க. நம்ம மாம்சத்தில் இருக்கிறதுனால இந்த பாடுகள் வழி கடந்து போகும்பொழுது ஜெபம் கேட்கப்படலை, தலைக்கு மீறி பிரச்சனை போயிடுச்சு, விருப்பத்துக்கு மாறா காரியம் நடக்குது, எவ்வளோ ஜெபம்னா ஒன்றும் நடக்கலைன்னா இந்த கேள்வியில் வருது, எனக்கு மட்டும் ஏன் சுவாமி? ஏன் நீங்கள் பேசாமல் இருக்கீங்க? சங்கீதக்கான தாவீது எத்தனை சங்கீதங்களில் திரும்ப திரும்ப சொல்லுவாருங்க. நீங்கள் வேணா வீட்டில் வாசித்து பாருங்க. சங்கீதம் 10:1, சங்கீதம் 13:1, சங்கீதம் 55:1 வாசித்து பாருங்க. ஏன் நீர் மறைந்து இருக்கிறீர்? நீர் ஏன் சும்மா இருக்கிறீர்? நீர் ஏன் பேசாமல் இருக்கிறீர்? ஏன் ஆண்டவரே அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்பார். இப்படி அநேக சந்தர்ப்பங்களிலே நம்ம இந்த கேள்விகளை நம்ம கேட்குறோங்க. சில நேரங்களிலே நமது பாடுகளுக்கு பாவம் தான் காரணம் என்ற முடிவுக்கு வருகிறோம். இது இயல்பு தான். கிறிஸ்துவ வாழ்க்கையில்
இந்த பாடு எதுக்கு எனக்கு? நல்ல ஆவிக்கிற மக்களாக இருந்தால் அவங்களுக்கு இதெல்லாம் தோணும். ஓ, என்னுடைய பாவம்தான் இது காரணமாக இருக்கும் என்று சில நேரம் நினைக்க தோணும். உண்மையில் அப்படி இருக்காது. ஆனால் இந்த பிரச்சனைகள் பெரிதாகும் பொழுது, விடை தெரியாத பொழுது இதெல்லாம் நாம் சிந்திக்க தோணுகிறது. ஆனால் எல்லா பாடுகளுக்கும் பாவமே காரணம் இல்லைங்க. அதையும் மனசில் வைக்கணும். நீங்கள் யாரோடு பேச தெரியல, கவனிக்கணும். சில குழப்பத்தில் இருக்கலாம். நீங்கள் உங்களோடு கர்த்தர் பேச சுவாசிங்க. எல்லா பாடுகள் உபத்திரவங்களுக்கும் பாவமே காரணம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, சீசர் வந்து ஒரு பிறவி குருடன் இருக்கிறான். அந்த பிறவி குருடனை பார்த்து சீசர் கேட்குற, ஆண்டவரே, இவன் இப்படி குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா அப்படின்னு கேட்குறேன். ஏன் கேட்குறான்? அந்த காலத்தில் அப்படி தாட்டு இருந்தது. யூதர்களுக்கு அப்படி தாட்டு இருந்தது. ஒருத்தர் குருடனா பிறந்தானா அது அவன் பாவமாக இருக்கும், இல்லைன்னா மூதாரி செய்த பாவமாக இருக்கும் அப்படின்னு ஒரு மத்தியில் இருந்தது. அந்த தாட் இருந்ததுங்க. ஆகத்தான் கேட்குறேன். அதுக்கு ஆண்டவர் சொன்னார் பாருங்க ஒரு பதில். இப்போ நீங்கள் வாசிங்க, யோவான் 9:3. இயேசு பிரதித்திரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். என்ன அர்த்தம்? இவன் பாவம் இல்லப்பா, நீங்க நினைக்காம இவன் அப்பா அம்மா பாவம் இல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும்படி இப்படி பிறந்திருக்கிறான் என்று சொன்னால், எல்லா பிரச்சனைக்கும் பாவமே காரணம் அல்ல என்பதை மனசில் வைக்கணும். அது நேரத்தில் சில பிரச்சனைகளுக்கு பாவம்தான் காரணம்னு நமக்கு தெரியும். யோவான் 5ஆம் அதிகாரம் பெஸ்ட்டு அதிகாரங்க. அது அவன் வந்து 38 வருஷமாக கிடக்கிறான். ஒருத்தன் ஆண்டு சுகம் கொடுத்துட்டாரு. மறுபடியும் அவன் தேவாலயத்தை பார்க்க சொல்கிறாரு, அதிக கேடானது ஒன்று வராதபடிக்கு நீ பாவம் செய்யாத என்று சொன்னால், இப்போ 38 வருஷம் அப்படி இருந்ததுக்கு காரணம் பாவம் தான் அப்பா சொல்கிறாருங்க. என்றால் எல்லா பிரச்சனைக்கும் பாடுகளுக்கும் பாவமே காரணம் அல்ல, சில பிரச்சனைகளுக்கு பாவம் தான் காரணமாகவும் இருக்கிறது என்பதையும் நீங்கள் மனசை வச்சோம். நீங்கள் எப்படின்னு தெரியாது எனக்கு. இந்த இடத்த நீங்கள் பார்த்து உங்களுக்கு கிளியர் பண்ணிக்கிடுங்க. சரி, இன்னொரு விஷயத்த சொல்லணும். யோபு பார்த்தவருடைய 3 நண்பர்கள் சொல்கிறேன். ப்ராக்டிக்கலாக கவனிங்க. அவன் நண்பர்கள் யாரெல்லாம்? எலிப்பாசு, பில்தாத்து, சோப்பார். 3 பேரும் யோபுக்கு ஒரே நல்ல எல்லாம் போயிடுச்சு. ஆடு மாடு மிருக ஜீவன்கள் 10 பிள்ளைகள் எல்லாம் போயிட்டாங்க. ரோட்டுக்கு வந்துட்டாருங்க. இதை கேள்விப்பட்ட நண்பர், நல்ல நண்பர்கள் தான், உயிர் நண்பர்கள் தான், கேள்விப்பட்டு அவர் பார்த்து துக்கம் விசாரிக்கு தான் வராங்க. 7 நாள் பேசாமல் இருக்கிறாங்க. அப்புறம் பேச ஆரம்பித்த பொழுது பார்த்தீங்கன்னா, துக்கம் விசாரிக்க வந்தவங்க, ஆறுதல் வார்த்தை சொல்ல வந்தவங்க நியாயந்திருக்கிறாங்க. யோபுவே, நீ செய்த உன் பெருமை தான் இப்படி, உன் பாவம் தான் அது காரணம் என்று நியாயம் தீர்க்கிறார்கள். உண்மையில யோபு எழுந்து போனதுக்கு காரணம் அவன் பாவமா? ஆண்டவரை சர்டிஃபிகேட் பண்ணிட்டாருங்க. முதல் வசனத்தில், முதல் அதிகாரம் முதல் வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வாசிங்களேன். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். ஆண்டவரே சொல்றாருங்க, பொல்லாப்புக்கு விலகுகிற உத்தமன். 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுவாருங்க. துணை இழந்த பிறகும் தன்னுடைய கேரக்டர் வைஸ் வந்து கரெக்டாக இருப்பாருங்க. அதில் 2வது முறை சாட்சி கொடுப்பாருங்க ஆண்டவர். அப்படி ஆண்டவரால் 2 முறை சாட்சி பெற்ற உத்தமன். அவரை பார்த்து இந்த 3 பேரும் பாவம் தான் காரணம்னு சொல்லிட்டாங்க. ஏன் சொன்னாங்கன்னா, அவர்கள் சாத்தானுக்கு துணை போய் விட்டார்கள். அவருடைய தாட்டு சிந்தனைனா சாத்தானுடைய தாட்டுங்க. ஏன்னா சாத்தான் தான் யோபு குற்றம் சாட்டும்படியாக இருக்கிறான். இப்போ நடக்கிற அந்த சோதனை எப்படியும் ஆண்டவருக்கும் சாத்தானுக்கு இடையே ஒரு சவால். இது என்ன நடந்தாலும் சரி, யோபு வந்து அவன் மறுதளிக்க மாட்டான், உத்தமத்தில் உறுதியாக இருப்பான்னு சவால் விட்டுருக்கார். அதுதான் நடந்துட்டு இருக்குது இப்போ. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னும் பாவம் தான் சொன்ன அர்த்தம், சாத்தானுக்கு துணை போயிட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, சாத்தா யாருன்னு ஒரு வசனத்தை சொல்கிறேன். அந்த வசனத்துக்கு பிறகு இப்படி தேவையில்லாமல் அடுத்தவங்களுக்கு நியாயம் இருக்கிறத விட்டுணுங்க. இன்னையோட விடணும். கிறிஸ்தவத்து ஒரு சாபக்கேடு. உடனே ஏதோ ஒன்று ஆயிட்டா உடனே அவன் இன்னும் பண்ணியிருக்கிறான், ஏதோ பண்ணியிருக்கிறான், ஒன்றும் இல்லாமல் அது நடக்கும், ஏதோ நடந்திருக்குது என்று பேசுகிற சாபக்கேடு கிறிஸ்தவத்திற்கு ரொம்ப மோசமான விஷயங்க அது. இப்போ நீங்கள் வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 கொஞ்சம் வாசிங்களேன். வெளிப்படுத்த 12:10.
அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு நமது சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். சாத்தானுக்கு ஒரு பெயர், சகோதரர் மேல் குற்றம் சாட்டுகிறவன். அவன் தாங்க சாத்தான். அந்த வேலையை இந்த 3 நண்பர்களும் கையில் எடுத்துட்டான். ஆகவே தான் சொன்னேன், சாத்தானுக்கு துணை போயிட்டாங்கன்னு சொல்லி. இப்போ நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அநியாயமா நீங்க யாரையும் நியாய தீர்ப்பு பண்ணி அது பண்ணிட்டான் இது பண்ணிட்டான் அது இதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சாத்தானுக்கு துணை போகிற கூட்டங்கிறத இருதயத்தில் எழுதிக்கிடுங்க. நான் வசனத்தை தான் சொல்லியிருக்கேங்க, என் கருத்து நான் சொல்லுவேன். இதில் சுத்திகரிப்பு வேணுங்க. இதெல்லாம் இல்லாமல் 40 நாள் நான் 2 நாத்தில் இருக்கிறேன்னா என்ன பிரயோஜனங்க? கவனிக்கணுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாடுபட்டார். அவர் பாவம் செய்யவில்லை, வாயிலை வஞ்சனை காணப்படவில்லை. அப்படின்னா அவ்வளோ பெரிய மகா பரிசுத்தம் உள்ள தெய்வம் அவர். பாவம் அறியாதவர், பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர். இந்த 3 டைட்டிலும் ரொம்ப முக்கியம். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் பாவிகளுக்கு விலகினும். என்ன அருமையான ஒரு வார்த்தை! அப்படிப்பட்ட மகா பெரிய பரிசுத்தம் அல்ல. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களை யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் ஆண்டவர் கேட்கிறார். ஒரு பாய நீக்கலுங்க, சொல்ல வேண்டியதானே? ஒரு பாய. அந்த அளவுக்கு மகா பரிசுத்தம் உள்ள தெய்வங்க. ஆனால் அவருக்கு இந்த பாடுகள் ஏனென்றால் அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதி. சிலுவைக்கு வாங்க, அந்த சிலுவை பாதி கவனிச்சு பாருங்க. ஏன் சார் அன்று சிலுவைக்கு கொண்டு போனாங்க? பிலாத்து ஏன் சார் சிலுவைக்கு வந்து ஒப்பு கொடுத்தான்னு கேட்டீங்கன்னா, நீங்க அப்படியே சிலுவை பாதி கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பொய் சாட்சி சொன்னார்கள் வருது. மார்க்கு சுவிசேஷம் 14:58. சில வசனத்தை அப்படி நல்லா வாசித்தா தான் புரியுங்க. 14:58 மார்க்கு சுவிசேஷம். அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொன்னார்கள். பொய் சாட்சி. அப்புறம் அவரே தான் எழுதுவாருங்க 15:9 பொறாமையினால் இப்படி செய்தார்கள் என்று பிலாத்துவே சொல்றாங்க. வாசிக்கலாமா? 15:9. பொறாமையினாலே பிரதான ஆசாரிகள் அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்தான். பொறாமையில் தான் செஞ்சேன். அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவான். யோவான் 19:4 வாசித்து பார்த்தீங்கன்னா, இவரிடத்தில் யாதொரு குற்றத்தையும் காணேன். யார் சொல்றதுக்கு? ஜட்ஜே சொல்றாருங்க. ஜட்ஜே என்ன சொல்றாருங்க? வாசிங்க யோவான் 19:4. பிலாத்து மறுபடியும் வெளியே நான் இவரிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன். இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காண. தீர்ப்பு கொடுத்த நீதிபதியாயிருந்த தேசாதிபதி பிலாத்து இவரிடத்துல ஒரு குற்றத்தையும் காண. அதோடு போச்சுங்களா? இவரை காட்டி கொடுத்த யூதாஸ் என்னசா சொல்லி ஸ்டேட்மெண்ட் செத்தாம சாகும்பொழுதும் மத்திய சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் நீங்க 4வது வாசி பாருங்க. குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தனால் பாவம் செய்தேன்னு சொல்றாங்க. அவ காட்டி கொடுத்துன்னு சொல்றா. குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேன். அவ்வளவு தோறுங்க. பிலாத்துவின் மனைவி அந்த அம்மா என்ன சாட்சி சொல்லுது? மத்திய சுவிசேஷம் 20 வாசி பாருங்க. அவர் ஒரு நீதிமான், இந்த நீதிமான் நிமித்தம் சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன், ஆகவே கவனமா தீர்ப்பு சொல்லு அப்படின்னு அந்த அம்மா சொல்லி அனுப்புதுங்க. இதை விட இந்த தீர்ப்பு பிலாத்து தீர்ப்பு பண்ணிட்டான் சிலுவைக்கு அநியாயமா. அதை நிறைவேற்றிய 100க்கு அதிபதி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றான். அதுதான் சார் இன்னும் பயங்கரமா இருக்கு. 27:54 மத்திய 27:54. 100க்கு அதிபதியும் அவனோட கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். மரண தண்டனையை நிறைவேற்றின 100க்கு அதிபதி சாட்சி கூட எத்தனை சாட்சி வேணுங்க? அவ்வளவு பாவம் அறியாதவர், பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாத பரிசுத்தம் உள்ள தெய்வம் இயேசு. அவரை அநீதி இழைத்து நீதிபரரை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தான் பிலாத்து. எல்லாவற்றையும் இயேசு மாறுத்தரம் ஒன்று சொல்லலை, ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு யோவான் 19:9 மார்க் 15:4-5 வாசித்து மாறுத்தரம் ஒன்று சொல்லவில்லை, பேசவில்லை. அதை தான் பேதுருங்க சொல்றாருங்க. ஸ்தோத்திரம். அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் இருந்தார்.
வாயே திறக்கல இயேசு. இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, ஒருத்தர் நம்ம குற்றம் சாட்டும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? ஒன்று சொன்னா 10 பதில் பேசிடுறோம். கவனிக்கணுங்க. எதுக்காக இந்த சிலுவை தியான கூட்டத்தில் இதெல்லாம் கவனிக்கணும்? இயேசுவை பாருங்கள், இயேசுவை பாருங்கள். பாடுபடும் போது பயமுறுத்தவில்லை, வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவ சித்தத்துக்கு முற்றிலுமா அர்ப்பணித்து வாழ்கிற தேவ பிள்ளைகளுக்கு நீங்கள் உண்மையாயிருந்தாலும் நீதிமான்களாயிருந்தாலும் உங்கள் வழிகளெல்லாம் உத்தமமாக இருந்தாலும் நீங்கள் சுத்தமாக இருந்தாலும் உங்களுக்கு பாடு உண்டு. ஏன்னா இயேசு அவ்வளோ பரிசுத்தமுள்ள தெய்வம், அவருக்கு பாடு வந்தது என்றார். நம்ம கேட்குறோம், ஏன் எனக்கு என்று சொன்னால், நீங்கள் பரிசுத்தமாக இருந்தாலும் உண்மையாக இருந்தாலும் தேவ சித்தத்தின் மையத்தில் இருந்தால், தேவ சித்தத்தை விட்டு விலகாமல் நீங்கள் என்ன வந்தாலும் இருப்பேன் இருந்தால் இந்த பாடுகள் உண்டு. ஆகவே அதை பொறுமையாய் சகித்து ஏற்றுக்கொண்டு ஸ்தோத்திரம், பரிசுத்தத்தை நீங்கள் காத்து கொள்ளுங்கள், முடிவு உங்களுக்கு மகிமையாய் இருக்கும். ஹல்லேலூயா. ஆளுகை உண்டு. 2 தீமோத்தேயு 2:12 பார்க்கிறோம். அவரோடு பாடுபட்டால் அவருடைய ஆளுகை செய்வோம். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போக மகிமைக்கு ஒப்பிடிக்கல. ரோமர் 8:18 இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் ரெஃபரன்ஸாக வச்சுக்கிடுங்க. சகித்து கொள்ளுங்கள், ஆளுகை உண்டு, பயப்படும். அது மட்டும் இன்னொரு வார்த்தை உங்களுக்கு ஆழமாக சொல்லணும். நான் பவுல் எழுதுறார் பாருங்க. ஏன் எனக்குன்னு கேட்குறோம், இந்த பாடுகள் எதுக்கு? பல விதமான யோசனைலாம் வருது நமக்கு. இதை வாசித்து பாருங்களேன், எப்படி பாருங்க. 2 தீமோத்தேயு 3:12. 2 தீமோத்தேயு 3:12. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்க யாவரும் துன்பப்படுவார்கள். இந்த வசனத்தை கவனிச்சிங்களா? கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். கிறிஸ்தவர்கள் அத்தனை பேரும் துன்பப்படுவார்கள் அப்படி எழுதல சார். பவுல் அப்படி சொல்லலையே. கிறிஸ்தவர்கள் அத்தனை பேரும் பாடுபடுறதுக்கு அப்படி இல்லைங்களே. என்ன அர்த்தத்துக்கு? உண்மையாய் வாழ நினைக்கிற கிறிஸ்தவர்கள், நீதியாய் வாழ நினைக்கிற கிறிஸ்தவர்கள், உத்தமமாய் சாட்சியா வாழும் நினைக்கிற அந்த பாத வழியாய் போகிற கிறிஸ்தவர்களுக்கு பாடுகள் உண்டு. தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவருக்கும். பார்த்தீங்களா? ஆகவே அப்படி உத்தமர்களை கத்ததுனால தேற்றான்னு விசுவாசிக்கணும். உங்கள் உத்தமத்தை விட்டு விலகாதீங்க, அதில் தொடர்ந்து பின்பற்றுங்கள். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அவர் மாதிரி மட்டும் இல்லைங்க. அந்த வசனத்தின்படி அவர் ஒரு வார்த்தைக்கு பாருங்க, உங்களுக்காக பாடுபட்டார். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 21 மறுபடியும் வாசிக்கலாமே. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சோடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். உங்களுக்காக பாடுபட்டு, கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டார். Christ suffered for you. என்ன அர்த்தங்க அதுக்கு? அவர் மாதிரி மட்டும் வைக்கலங்க, நம் ஸ்தானத்திலே அவர் மரித்திருக்கிறார். நாம இருக்க வேண்டிய இடத்துல அவர் இருந்தார், நாம மரிக்க வேண்டிய இடத்துல அவர் மரித்தார். ஆக நமக்காக நம் ஸ்தானத்திலே மரித்தார்னா இந்த தியாகத்தை, இந்த பொறுமையை என்னன்னு சொல்றதுங்க? நம்ம தியானிக்கிறதே கிடையாதுங்க. அருமையான கத்திரி பிள்ளைகளே, ஆக கிறிஸ்துவின் பாடுகள் சாதாரணமானது. நம் ஸ்தானத்தில், அதான் ரோமர் 5 அடிக்கடி நான் சொல்றது, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவன் ஒருவேளை மரிக்க துணிவான். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை வெளிப்படுத்துகிறார், விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா! என்ன ஒரு தியாகம் கல்வாரி! கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கொண்டு நீங்கள் பலப்படுத்தி கொண்டு பாடுகள் மத்தியிலும் நீங்கள் தொடர்ந்து பின்பற்றி வரும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். அதில் ஒரு வார்த்தை சொல்லி அடுத்த குறிப்பு நம்ம போகணும். என்னன்னா, உலகம் ஒரு கிறிஸ்தவன் ஏன் வெறுக்குது? 3 பாயிண்ட், 3 வசனம் சொல்லிடுறேன் உங்களுக்கு, அப்படியே நீங்கள் குறிச்சுக்கிடுங்க. உலகம் ஒரு கிறிஸ்தவன் ஏன் வெறுக்கிறது? உண்மையான கிறிஸ்தவனாக இருந்தால் உலகம் வெறுக்கத்தாங்க செய்யும். கவனிக்கணுங்க. நம்பர் 1, நாம் உலகத்தை எதிர்ப்பதினால் உலகம் நமக்கு வெறுப்பு. உலகம் நம்ம வெறுக்கிறது. நாம் உலகத்தை எதிர்ப்பதினால், அதான் யோவான் 15, 18, 19. உலகத்து நமக்கு உறவு அப்படித்தாங்க இருக்கணும், அகெயின்ஸ்டாக தான் இருக்கணும். உலகத்தில் இருந்தாலும் உலகத்தின் நடவடிக்கைகள், மத பழக்க வழக்கங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் உடன்படக்கூடாதுன்னு அர்த்தம். சரிங்க. நாம் உலகத்தை எதிர்த்தாலும், எதிர்ப்பதினால்
நாம் உலகத்தை எதிர்ப்பதினால். ரெண்டாவது, உலகம் கிறிஸ்துவை வெறுப்பதினால். நீங்கள் அதே யோவான் 15:20 இருக்குது. மூன்றாவது, உலகம் தேவனை அறியாததினால். அதே 15:21. இது 3 விஷயம்தான் சார் உலகம் கிறிஸ்துவனை வெறுப்பது காரணம். ஆகவே ஒருவேளை எப்படி ஏன் எனக்குன்னு கேட்டு நீங்கள் நின்று அவமானத்து இருக்கலாம். இதெல்லாம் பலப்படுத்தி கொள்ளுங்கள். உங்களை பலப்படுத்தி கொண்டு தொடர்ந்து முன்னேறுங்கள். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். முடிவு மகிமையாக இருக்கும். ஹல்லேலூயா. சரி, மூன்றாவது, முதல்ல பார்த்தோம் பாடுகளுக்கு மாதிரி இயேசு. ரெண்டாவது பாட்டு பாவமற்றவராய் பாடுபட்டார் இயேசு. மூன்றாவது தாழ்மையுள்ளவராய் பாடுபட்டார் இயேசு. இப்ப 23வது வசனம் 2:23. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். ஆண்டவர் இயேசு அவர் இத்தனை பாடுகளை சகித்தாலும், காரி விழுந்தார்கள், கன்னத்தில் அறைந்தார்கள், அடித்தார்கள், முதுகில் அடித்தார்கள், கன்னத்தில் அடித்தார்கள், முள்முடி சூட்டார்கள், கடைசியில் கைகளுக்கான ஆணிகளை கடாவி சிலுவையிலே அறைந்தார்கள். எத்தனை தூஷணங்கள்! இத்தனை ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையிலும், ஒரு கொடூரமான துன்பப்படுத்துகிற ஒரு சூழ்நிலையிலும் இயேசு அவர்கள் மத்தியில் கண்ணியமாய் நடந்து கொண்டார். கட்டுப்பாடோடு நடந்து கொண்டார். மிகவும் கண்ணியத்துடனும் கட்டுப்பாடுடனும் அடக்கமாய் பதிலளித்தார். அதான் ரொம்ப முக்கியம். அவர் சொன்ன பதிலெல்லாம் நீங்க வாசித்து பாருங்க. நீங்க அத்தனை பாடல் மத்தியில் நிதானமாய், கண்ணியமாய், அடக்கமாய், நீதி நேர்மையாய் பதில் சொன்னாருங்க. அதனால தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாருங்க, அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை அப்படின்னு. சில குறிப்புகள் மனசில் வச்சுங்க. யோவான் 18ஆம் அதிகாரம் 22-23 வசனம், 18ஆம் அதிகாரம் 35-37 வசனம், யோவான் 19-11 இதெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், நிதானமாக பதில் சொல்லுவார். கன்னத்தில் அடிப்பான் ஒருத்தன், அப்பா சொல்லுவார் பாருங்க, நான் தகாத விதமாக பேசினது உண்டானார், நீ ஏன்பா என்னை கன்னத்தில் அடிக்கிற கேட்குறாரு இல்லையா? என்ன ஒரு தாழ்மையான அண்ட சராசத்தம் படைத்த தெய்வங்க அவர், சகல வல்லமை அதிகாரம் படைத்தவர், அத்தனை தேவனாயிருந்தவர், தேவனோடு இருந்தவர், வானத்திலும் சகல அதிகாரம் படைத்தவர், அத்தனை அதிகாரம் படைத்த தெய்வம் சொல்றாரு. இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் வாசிக்கலாமா? 18ஆம் அதிகாரம் 22-23 யோவான் 18:22-23. இப்படி அவர் சொன்ன பொழுது சமீபத்தில் நின்ற சேவகரில் ஒருவன் பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுகிறது என்று இயேசுவை ஒரு அறை அறைந்தான். இயேசு அவனை நோக்கி நான் தகாத விதமாய் பேசினது உண்டானா தகாததை ஒப்புவி, நான் தகுதியாய் பேசினேனே ஆகில் என்னை ஏன் அடிக்கிறாய் என்றார். என்ன ஒரு நிதானமா, அடக்கமா, கண்ணியமா பதில் சொல்றாரு பாருங்க அப்பா இயேசு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது ஏன் விவரமாக சொல்கிறேன்னா, இப்படி நமக்கு அநீதி இழைக்கப்படும் பொழுது, பாடுபடும் பொழுது, நம் நடத்தையை குற்றஞ்சாட்டும் பொழுது, முகாந்தரம் இல்லாமல் பகைக்கும் பொழுது, நஷ்டப்படும் பொழுது, நமது வேதனைகளை நியாயமாக வெளிப்படுத்தணுங்க. அதுதான் இது மூலம் கர்த்தர் நமக்கு சொல்றது. பாடு இல்லாமல் இருக்காது, வேதனை இல்லாமல் இருக்காது. செய்யாத தப்புக்காக செஞ்சான்னு சொல்லுவான், நஷ்டப்படுத்துவான், துரோகம் பண்ணுவான். இதெல்லாம் நடக்கும் பொழுது ஆக நமது வேதனைகளை நியாயமான முறையிலே வெளிப்படுத்தணும் என்கிற ஒரு சத்தியத்தை கர்த்தர் சொல்றார். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பழைய ஏற்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம், அமலேக்கியர் தாவீதுக்குரிய எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு கொண்டு போயிடுவான், எல்லாம் சுட்டு வச்சிருவாங்க. யுத்தத்துக்கு போய் திரும்பி பார்த்தா ஒன்றுக்கா சாம்பல் தான் இருக்கும். அந்த நேரங்களிலே தாவீதுக்கும் நஷ்டம்தான், அவரோடு கொடுத்த ஜனங்களுக்கும் நஷ்டம்தான். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்களாம், நீங்கள் 6ஆம் வாசித்து பாருங்க, தங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்கு கிளேசமானதினால் தாவீதை கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். கூடவே இருந்தவன், சாப்பிட்டவன், அவர் தலைவராக இருக்கிறாரு, அவர் தான் வழி நடத்துறாருங்க. அப்படிப்பட்டவன் ஒரு சோதனை வந்த உடனே கல் எடுக்கிறையா. அதான் நாங்கள் சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, என்னதான் நடந்தாலும் சரிங்க, உங்கள் எதிர்ப்புகளை, வேதனைகளை நியாயமான முறையில் ஆவிக்குரிய பிள்ளைகளா, ஆவிக்குரிய தன்மையோடு வெளிப்படுத்துங்க. அதுதாங்க லெந்து நாட்களில் ஆண்டவரை தியானிப்பதற்கு அடையாளம். இந்த
பகுதியை 22, 23 வசனத்தை பேதுரு எங்கிருந்து எடுத்திருப்பாருன்னா ஏசாயா 53 எடுத்திருக்கிறார். இப்போ 53 என்ன சொல்லுது? நீங்கள் வாசிக்கலாமா? 53:7 வாசிக்கலாமே. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை வாயை அவர் திறக்கவில்லை. அந்த வசனத்தை எடுத்து பேசுறாரு. இதை நான் தியானித்த பொழுது வாயை அவர் திறக்கவில்லை என்றது, வாயிலே வஞ்சனை காணப்படவில்லைன்னு பேதுரு எழுதுறார். என்ன அர்த்தம்னா, நம்ம கஷ்ட நஷ்டங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் அல்லது நம்ம பாவத்தை முதல்ல வெளிப்படுத்துகிற இடமே வாய் தாங்க. கிரியைக்கு முன்பு நம்ம கஷ்ட நஷ்டம் பாவத்தையே வெளிப்படுத்துகிற இடம் வாய் தான். அப்படிப்பட்ட அந்த வாயை கர்த்தர் காத்து கொண்டு அதிலே வஞ்சனை காணப்படவில்லைன்னா நம்ம கவனிக்கணும். வார்த்தைகளில் கவனமாக இருங்க. அவசரப்பட்டு பேசிட்ட, இப்படி பேசிட்டு அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு சொல்லி தகாத விதமாலாம் பேசுறது கவனிக்கணும். கெட்ட வார்த்தை ஒன்று உன் நாவிலிருந்து புறப்படக்கூடாதுன்னு பவுல் எழுதுகிறார். கிறிஸ்தவர் கவனிக்கணுங்க. வாய் தான் பாவத்தை வெளிப்படுத்துகிற முதல் இடம். கொடுத்து விவரம் அதிகம் பேச நேரம் இல்லை எனக்கு. ஆகவே தான் தாவீது சொல்கிறார், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் கர்த்தாவே. பார்த்தீங்களா, இந்த ஜெபம் தான் ரொம்ப முக்கியம். ஆகவே வார்த்தைகளினால் வாயினால் அவங்களை கரைப்படுத்தாதபடி உங்களை காத்து கொள்ளும்படி ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அப்புறம் பாருங்க 23 வாசிக்கலாமா? சில வார்த்தைகளை சொல்லினார் ஜெபிக்கிறோம். 23:2-23. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். அருமையான வார்த்தைங்க அது. இத்தனை பாடுகளையும் உபத்திரவங்களையும் எப்படி இயேசு மேற்கொண்டார்னு ஒரு ரகசியத்தை சொல்றாரு பாருங்க. என்ன ரகசியம்? எப்படி இது சாதிக்க முடிந்தது? இத்தனை அநியாயமான குற்றச்சாட்டுகள், அநீதி அநீதி தீர்ப்பு, சிலுவைக்கு போறார் இயேசு. இது எல்லாவற்றையும் ஆண்டவர் எப்படி சாதித்தார், மேற்கொண்டார், ஜெயித்தார்னு கேட்டீங்கன்னா, நீதியாய் தீர்ப்பு செய்வதற்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். அதாங்க முக்கியம். அப்படித்தாங்க பலப்பட்டார் இயேசு. அவர் பார்த்துப்பாரு, அவர் சித்தத்தின் மையத்தில் இருக்கிறே இந்த பாத்திரம் பிதாவின் பாத்திரம் என்று நீதியாய் தீர்ப்பு பிதாவுக்கு தன் அர்ப்பணித்ததினால் அர்ப்பணித்து தான் அப்படி பலப்பட்டு சாதிச்சாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு வியாக்கியானம் பண்ண அவசியம் இல்லை. இதுல இந்த ஒப்பு கொடுத்தான்னு வார்த்தைங்க பார்த்தீங்களா? தீர்ப்பு செய்கிறதுக்கு தம்மை ஒப்புவித்தார். ஒப்புவித்தார்னா இன்ட்ரெஸ்டிங். இது கிரேக்கத்தில் பராடிடோமி அப்படின்னு வருதுங்க. பராடிடோமின்னு வருது. இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு அர்த்தம். ஒன்றை வைத்திருக்கும்படி ஒருவரிடம் ஒப்புவிப்பது. ஒன்றை வைத்திருக்கும்படி ஒருவரிடம் ஒப்புறது. டு ஹேண்ட் ஓவர் டு சம்ஒன் டு கீப். அதாவது இந்தாங்க இதை வச்சிருங்க அப்படின்னு கொடுக்குறோமே, அதை போல் இத்தனை பாடுகளையும் அநியாயங்களையும் அநீதிகளையும் பிதாவின் கரத்திலே கொடுத்தார். இதன் உச்சக்கட்டம் தான் சார் சிலுவை. உச்சக்கட்ட சிலுவைன்னு கேட்டீங்கன்னா லூக்கா சுவிசேஷம் 23:46 வாசித்து பாருங்க. மரிக்கிற கடைசி நேரத்தில் பிதாவே என் ஆவியை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அதாங்க இன்ட்ரெஸ்டிங். அப்படித்தான் இயேசு சோதனையை ஜெயித்தார் என்றால் எத்தனை சோதனைகள் நெருக்கங்கள் வந்தாலும் சார் இத்தனைக்குங்க பிதா யாருன்னு அவருக்கு தெரியும். நீங்கள் ஆதியாகமம் 18:20 அப்படிப்பட்ட பிதா இருந்தும் ஒப்பு கொடுக்கிறாருங்க. 18:25 துன்மார்க்கனோடு நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றார். அப்படிப்பட்ட பிதா அநியாயமா குற்றம் சாட்டுறான், பாடுபடுத்துறான், பழி வாங்குறான். ஆனால் அப்படிப்பட்ட பிதாவுக்கு தன்னை ஒப்புவித்து இன்ட்ரெஸ்ட் பண்ணி அதை ஜெயித்தார் இயேசு. சோதனை, நமக்கு வருகிற சோதனைகள், பாடுகள், எல்லாவற்றையும் மத்தியிலும் இப்படி ஒப்பு கொடுத்து ஆத்துமாவை காத்துக்கணுங்க. அதான் முக்கியம். ஆத்துமாவை காத்து கொள்ளும்படி நீங்கள் இத்தனை பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகள் எல்லாவற்றையும் நீதியாய் தீர்ப்பு செய்கிற ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு சோதனைகளை ஜெயித்து விடுங்கள். ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள். அருள்நாதர் இயேசு, உங்களுக்காக மரித்த இயேசு, நமக்காக மரித்த இயேசு பாடுகள் மத்தியில் உங்களை பலப்படுத்துவார், திடப்படுத்துவார், உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசு
எல்லாவற்றுக்கும் மாதிரி, எல்லாருக்கும் மாதிரி, அவரே எல்லா மாதிரியா இருந்தார் அப்படின்னு பேதுரு சொல்றாருன்னா என்ன அருமையான வார்த்தை. நான் தியானம் பண்ணும்போது ஒரு புதிய பலன் வந்துச்சுங்க எனக்கு. உண்மையை சொல்கிறேன். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார், எல்லா பாடுகளும் பலன் தருவார் அப்படி நினைச்சேன் பாருங்க. அப்படி நினைச்ச சிலுவையை நினைச்சேங்க. ஒரு புதிய பலன், மகிழ்ச்சி, சந்தோஷம். இன்றைக்கும் சிலுவை நமக்கு பலப்படுத்துகிறது. சிலுவை 30 வருஷம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியம், நமக்கோ தேவபலன். கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, இந்த பாடுகள் மத்தியிலே தைரியமா இருங்க. சொன்னதெல்லாம் நீங்க கேட்டுங்க. ஆத்மா காத்துக்கொள்ளுங்க, ஸ்தோத்திரம், வாயை காத்துக்கொள்ளுங்க, அவர் சட்ட நிறைவில் இருங்க. கிறிஸ்து இயேசுவையே கவனித்து பாருங்கள். ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடுங்கள், கர்த்தங்களோடு பாராக. ஹல்லேலூயா. இயேசு மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பாதாளத்தை ஜெயிச்சார். மரணத்துக்கு அதிகாரி சாத்தானை தமது மரணத்தினாலே அடித்து ஜீவகாலமெல்லாம் மரண பயத்துக்கு உள்ளாரோட விடுதலையாக்கும்படி இயேசு சிலுவைக்கு போனார்னா பயமா, கலக்கமா, இது என்னாகும் ஏதாகணும் கலங்கிருக்கீங்களா? பயப்படாதீங்க. உங்களுக்காக மரித்த இயேசு உங்களை பலப்படுத்துவார், திடப்படுத்துவார். உங்கள் ஓட்டம் ஜெயமா இருக்கும், காரியம் ஜெயமா இருக்கும். பட்ட பாடுகளுக்குரிய பலனை ஆண்டவர் தருவார், கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இல்லை கையை ஓய்ச்சாமே. இப்போ இந்த வார்த்தை எவ்வளோ முக்கியமான வார்த்தை பாருங்க. ஸ்தோத்திரம். பாடுகளுக்கு மாதிரி இயேசு, பாவமற்றவராய் பாடுபட்டார் இயேசு, தாழ்மையுள்ளவராய் பாடுபட்டார் இயேசு. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, பேதுரு எழுதின இந்த வார்த்தைகள் தான் இந்த லந்து நாட்களிலே சிலுவையும் பாடுகள் தியானிப்பதுக்கு எத்தனை பலனாக இருக்கிறது சுவாமி. இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் திடப்படுத்தி பலப்படுத்துங்கப்பா. கண்ணீரை துடைத்து கரம் பிடித்து நடத்துங்க. பாடுகளுக்கு பலன் உண்டு என்று விசுவாசித்து தொடர்ந்து முன்னேற உதவி செய்யும். வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.